அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரயில்வேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்டிபிசி எக்ஸாம் நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஎல்பி முடிச்சிங்க, அதுக்கப்புறம் ஜேஇ முடிச்சிங்க, டெக்னீஷியன் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ இது போக ஆர்பிஎஃப்பும் படிச்சிருப்பீங்க, எக்ஸாமும் எழுதியிருப்பீங்க. அது போக அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி. இவ்வளோ நாள் நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ என்டிபிசின்னு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட, ஏன்னா நமக்கு மார்ச் மந்த் தான் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாகவே நம்ம கையில் இருக்குது. இந்த 2 months நம்ம என்னெல்லாம் ஸ்கோர் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்கோரை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே என்டிபிசியோட ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ 40 கொஸ்டின் கேட்பாங்க சிபிடி 1ல், சிபிடி 2ல் 50 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டினை நம்ம எப்படி கிராக் பண்ண போகிறோம், எப்படி 30+ போடுறது, ஒரு 70% கொஸ்டின் ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக எப்படி போடுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்டிபிசி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 90 minutes மொத்த டெஸ்ட் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90 minutes. இப்போ இந்த 90 minutes பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு 40. சரியா? ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க்கு கேட்க போகிறாங்க. மேக்ஸ் 30, ரீசனிங் 30. இப்போ 30 + 30 60 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க 60 கொஸ்டினுக்கு. இந்த 40 கொஸ்டினை எப்படி ஈஸியாக நம்ம ஆல்ரெடி படித்ததை வச்சோ இல்லை இனிமேல் படிக்க போகிறத வச்சோ எப்படி கிராக் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியம். இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 90 minutes 100 கொஸ்டின்ஸ் போடுறோம். சரிங்களா? 90 minutesல ஒரு 100 கொஸ்டின் போட போகிறோம். அப்போது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட நமக்கு டைம் கிடையாது. இப்போ உங்களோட டைமை நீங்கள் எங்கே கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் தான் கம்மி பண்ணணும். அதுக்கு நமக்கு சாலிடாக ஆன்சர் தெரிஞ்சால் தான் டக்கு டக்குன்னு அடிக்க முடியும். சரிங்களா? அப்போ இதில் என்ன பேசிக்காக நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும் உங்கள் கையில். ரயில்வே சிலபஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காமன் சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ் பாருங்கள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகுது. சரியா? அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே, கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஜிகேக்குள்ளே போகிறாங்க, சயின்ஸ் அண்டு லைஃப் சயின்ஸ். சரிங்களா? ஜென்ரல் சயின்ஸ் அண்டு லைஃப் சயின்ஸ் அப் டு 10th standard சிபிஎஸ்சி சிலபஸ். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், சோசியல் அண்டு எக்கனாமிக் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்டு வேர்ல்டு. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, UN and other important world organizations, environmental issues concerning India and world at large, basic of computers and computer applications, common abbreviations, transport systems in India, Indian economy, famous personalities of India and world, flagship government programs, flora and fauna of India, important government and public sector organization of India, etc. கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனான சிலபஸ். சரிங்களா? இந்த காமனான சிலபஸை உடச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் சிலபஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த சிலபஸை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2016 நடந்தது, அப்புறம் 2019 நடந்தது. 2 என்டிபிசியோட கொஸ்டின்ஸுமே உங்கள் கையில் இருக்கணும். இதை வச்சு நீங்கள் ஓவரலாக பார்த்தாலே எந்த ஏரியாவை அவங்க மேஜராக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். படித்ததுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், ரிவிஷன், இது 2 மேஜர் ரோல் பிளான் பண்ணும். இதை திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும். அப்போ ஒரு மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஜனவரி ஃபுல்லாக. செகண்ட் மந்த் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் ரிவிஷன் கொண்டு போக போகிறீங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த 2 மோடையுமே நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் சிபிடி 1ஓட கட் ஆஃபை தாண்டி மார்க் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் எப்படி உடைச்சிருக்காங்க, வெயிட்டேஜ் எப்படி இருக்குது
அப்படின்றத பொறுத்து. இது ஷிஃப்ட் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஆவரேஜாக ஒரு ஷிஃப்ட்டில் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 13 கொஸ்டின் வரை ரோல் பிளே பண்ணும். இங்கே ஸ்டாட்டிக் ஜிகேன்றது நாட் ஓன்லி காமன் ஸ்டாட்டிக், இது சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவும் இருக்குது. அது பின்னாடி நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த வீடியோவில், எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்ட்ராட்டஜி போன வருஷம் முந்தின வருஷம் கரண்ட் அஃபேர் கேட்டாங்க. இப்போ நடந்த நீங்கள் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CBT 1ல் கரண்ட் அஃபேர் 2024 கரண்ட் அஃபேர் நிறைய கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயர் கரண்ட் அஃபேர் நல்லா நீங்கள் படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஜிகேல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபிசிக்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டி, ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் ஜாகிரஃபி நீங்கள் சப்ஜெக்டாக படிக்காமல் ஸ்டாட்டிக்காக படிக்கணும். எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர். இப்போ இதில் நம்ம ஒரு 2 சப்ஜெக்டை மட்டும் கையில் எடுத்தாலே ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் எனி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலே கிட்டத்தட்ட உங்கள் ஸ்கோர் 30 தொட்டுரும். சரிங்களா, கிட்டத்தட்ட 30 நெருங்கிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 + 5 17, இது ஒரு 7, இப்போ 24 கொஸ்டின் இதில் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இது போக பேலன்ஸ் இருக்கிறதுலே ஒவ்வொன்றிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்டில் ஒவ்வொரு கொஸ்டின் போட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 30 தொட்டுறலாம். சரிங்களா, இதுதான் காமன் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத பாருங்கள். செலெக்ஷன் ஆஃப் டாபிக் இன் சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்டையும் கஷ்டப்பட்டு படித்து ஸ்கோர் பண்ண முடியாத விட ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை நல்லா இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சதை ஆன்சர் போட போகிறோம். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 70% அப்படின்றத ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, 70%ன்றது 40ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 × 4 28 கொஸ்டின்ஸ். இதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா 28 கொஸ்டின் அழகாக போட்டுடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன் கெமிஸ்ட்ரியை கொடுத்துருக்கேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க போகிற சிலபஸ் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மியான ஏரியா தான் படிக்க போகிறோம். மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு பதில் இதுக்கு காமனாக தான் மற்ற சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ ஜாகிரஃபியில் 2 to 3 கொஸ்டின்னா கெமிஸ்ட்ரியில் 2 to 3 கொஸ்டின் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கெமிஸ்ட்ரியோட ஜாகிரஃபி நல்லா வரும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸையும் பயாலஜியும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எய்தர் கெமிஸ்ட்ரி ஆர் ஜாகிரஃபி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரி, இந்த டாப்பிக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. இது படித்தாலே மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இப்போ இதில் ஏன்ஷியன்ட்டில் நீங்கள் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அதில் பிடிச்சிருவாங்க. சரிங்களா, ஏதோ ஒன்று ஹரப்பா பற்றியோ மொஹஞ்சதாரோ பற்றியோ லோத்தல் பற்றியோ ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்தது வேதாஸ், வேதிக் பீரியடில் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிறதோட நல்ல வேதா பற்றி, ரிக்குனா என்ன, அஜூர்னா என்ன, சாமனா என்ன, அதர்வன வேதாஸ் எப்படி இருக்குது, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். அடுத்து மிடுவல், மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும். மிடுவலில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது டெல்லி சுல்தானேட், அடுத்தது முகல்ஸ். இது ரெண்டையும் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதில் ஆன்சர் போடுற மாதிரி படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிடிவல் ஹிஸ்ட்ரியை கன்ஃபார்மாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்தது மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிறதோட வைஸ்ராய் எந்த வைஸ்ராய் இருந்தார், என்ன செஞ்சாங்க, சரிங்களா, இப்போ டாக்டர் ஆஃப் லேப்டன்ஸ் யார் கொண்டு வந்தா, சரியா, யார் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்து மூமெண்ட்ஸ், சாந்தல் கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, 1857 ரிவோல்ட் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா, காங்கிரஸில் செஷன் எங்கே நடந்துச்சு, யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தா, இப்போ சூரத் ஸ்பிளிட் எந்த செஷனில் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக தான் நீங்கள் இந்த மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 3, 7 சாப்டர் நல்லா கன்ஃபார்மாக நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஹிஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக படிச்சிங்க, சில விஷயங்கள் ஸ்டாட்டிக்காக நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிறணும். என்னெல்லாம் மெமரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் அண்டு ட்ரீட்டி, கர்நாடிக் வார் எப்படி நடந்துச்சு, மைசூர் வார் அதோட ட்ரீட்டி எப்படி இருந்துச்சு,
சரியா, அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து டைம் லைன், இயரை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், பில்ட் பை ஹூம். சரியா, இப்போ குதுப் மினாரை கட்டினது யாரு? சரியா, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து கிங்டம்ஸ், ஃபவுண்டட் பை ஹூம். கிங்டமை உருவாக்குனது, சரிங்களா, யார் ஃபவுண்டரா இருந்தா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிக்நேம் ஆர் ஸ்பெஷல் நேம் ஆஃப் கிங்ஸ். சில கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்பாக்ஸா அப்படின்னு சொல்றது யாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிக்நேமா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து புக் அண்ட் ஆத்தர், ஹிஸ்டாரிக்கலாக படிச்சு வச்சுக்கிறணும். சரிங்களா, இப்போ ஆமுக்த மால்யாதா இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா, மதுரை விஜயம் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக் அண்ட் ஆத்தரா லிஸ்ட் எடுத்து படிச்சு வச்சுக்கிறணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு பை கிங்ஸ் ஆர் லார்ட்ஸ். ஏதோ ஒரு வைஸ்ராய் இருக்கலாம், இல்லை ஒரு கிங் இருக்கலாம். இப்போ மகள்வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாரு? சரியா, அந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த 7 ஏரியாவும் நீங்கள் நல்லா மெமரி பண்ணிடணும். இது ஹிஸ்ட்ரியை ஸ்டாட்டிக்காக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக படிச்சீங்க. இதில் வந்து எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை ஸ்டாட்டிக்காக பார்க்கணும். இதுக்கு இதுதான் அப்படின்னு மெமரி பண்ணிடணும். ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் என்ன இருக்க போகுது, ஏதோ ஒரு கிங் நேம் இருக்கும், இல்லை எங்கே வார் நடந்துச்சுன்னு வார் நடந்த பிளேஸ் நேம் இருக்கும், இல்லை இயர் நேம் இருக்கும், இல்லை ட்ரீட்டி நேம் இருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கு இப்போ புக் எடுத்துக்கோங்க, யார் எழுதுனா அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை என்ன புக்கு எழுதுனாங்க இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். அப்போ சில டாபிக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இந்த 7 டாபிக். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் இதெல்லாம் ஐடியா கிடைக்கும். புரியுதா? அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கண்டினியூஸாக இன்ஹெரிடன்ஸாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியடு, டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், அதுக்கப்புறம் வைஸ்ராய்ஸ் மூவ்மெண்ட்ஸு, ஐஎன்சி, இந்த மாதிரி இருக்கிறத நல்லா தெளிவாக தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு ஸ்டாட்டிக் ஜிகேவாக இந்த ஏரியாவை கவர் பண்ணாலே போதும். ஹிஸ்ட்ரியில் கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா, அடுத்தது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்தளவு 2 டைப் ஆஃப் ஃபிசிக்ஸை பிரிக்கலாம், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸு, மாடர்ன் ஃபிசிக்ஸ். இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் தான் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன், இதில் ப்ராக்கெட்டில் என்னன்னு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரல்ஸ், ப்ராப்ளம்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, மோஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க், எனர்ஜி அண்டு பவர். மோஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்டன் லாஸு, நியூட்டன் கிராவிடேஷன் லா, டைப் ஆஃப் மோஷன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கணும். மோஷன் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே படித்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒர்க், எனர்ஜி, பவர். சரியா, டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஒர்க், W = F × S × cos θ அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எப்போ ஒர்க்கு 0 ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. கைனட்டிக் எனர்ஜியை பற்றி கேட்பாங்க, ஒர்க் எனர்ஜி தியரம் பற்றி கேட்பாங்க. பவரை வச்சு டைரெக்டாக ஃபார்முலா கொடுத்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம்ஸு இதுலேயும் வரலாம், நியூமரல்ஸாகவும் வரலாம். அடுத்து ப்ரெஷரோட அப்ளிகேஷன் அண்ட் லாஸ். சரிங்களா, அப்ளிகேஷன் அப்புறம் இம்பார்ட்டன்ட் லாஸ் இதை பார்த்து வச்சுக்கணும். பாஸ்கல் லால என்ன சொல்லியிருக்காங்க, சரிங்களா, அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். வெறும் தியரியாக நிறையா படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் படித்ததை விட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட் எந்த பிரின்சிபல் படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஆணி செருப்பு போட்டு நடக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் வலியை ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ப்ரெஷரோட ஃபார்முலா P = ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யார் குறைஞ்சிருவா, ப்ரெஷர் குறைஞ்சிருவாங்க. இப்போ நம்ம ஷோல்டர் பேக்கு போடுறோம், ஷோல்டர் பேக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும், பட்டையாக இருக்கும். இதே ஒரு கயிறு மாதிரி போட்டோம் அப்படின்னா வலிக்கும். இதே பட்டையாக போடுறப்ப ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். இப்போ ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா ப்ராடாக இருக்கும், மேலே போக போக நேராக இருக்கிறது காரணம் பாஸ்கல் லா படி டெப்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுன்ற கான்செப்ட். அந்த மாதிரி கான்செப்டை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா, லைட்டை பொறுத்தளவு லென்சஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மிரர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்ஷன் லா எப்படி இருக்கும், ரிஃப்ராக்ஷன் லா எப்படி இருக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், அதோட அப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஸ்கேட்ரிங், ராமன் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ராலே எஃபெக்ட் எப்படி இருக்கும், மீ ஸ்கேட்ரிங் எப்படி இருக்கும், அப்புறம் டிண்டால் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கான்செப்டுவலாக அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து சவுண்டை பொறுத்தளவு வேவ் தியரியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். லாங்கிடியூடனல் வேவ்னா என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அதுக்கப்புறம் வேவ் லென்த் எப்படி இருக்கும், ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், பிச் எப்படி வேரி ஆகும், லவுட்னஸ் எப்படி வேரி ஆகும், அந்த மாதிரி கான்செப்டுவலாக படித்து வச்சுக்கிறணும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
டாப்லர் எஃபெக்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டாப்லர் எஃபெக்ட் ரிலேட்டட் சம்ஸ் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. சரிங்களா? இதில் சவுண்டில். அடுத்தது ஹீட்டில் ரெண்டையுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். தெர்மோ டைனமிக்ஸாகவும் படிக்கணும், இது போக டெம்பரேச்சர் தனியாகவும் ஹீட் எனர்ஜி தனியாகவும் படிக்கணும். கண்டக்ஷன் எப்படி நடக்கும், கன்வெக்ஷன் எப்படி நடக்கும், இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன. இப்போ ரெயின்ஃபால், மழை பெய்யுறது கன்வெக்ஷன், கண்டக்ஷன் தெர்மல் ஃப்ளாஸ்க்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக நீங்கள் படித்து வச்சுக்கிறணும். சரியா? அடுத்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இப்போ இந்த டாபிக் எல்லாமே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸாக, ஃபிசிக்ஸில் தியரிட்டிக்கலாகவே நீங்கள் படித்து வச்சுக்கணும். மாடர்ன் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி படிக்கணும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன், ஐசோடோப்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபிசிக்ஸை படிக்கணும். சரியா? ரேடியேஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது, ஆல்ஃபா பீட்டா காமானா என்ன, சாடி அண்ட் ஃபசன் சொன்ன தியரி, இது எல்லாமே எதில் படித்து வச்சுக்கணும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படித்து வச்சுக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ரேர் கொஸ்டின்ஸ் எப்பயாவது 1-2 கேட்குறாங்க. டயோட பற்றியோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிரான்சிஸ்டர் பற்றியோ, என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், பிஎன்பி டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும், பி டைப் செமிகண்டக்டர்னா என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸுவலாக படித்து வச்சுக்கணும். இது எல்லாமே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கக்கூடியது. ஃபிசிக்ஸ்லேயும் ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஒரு 5 டாபிக் தான். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், யூனிட்ஸ் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா? யூனிட்ன்றது நீங்கள் எஸ்ஐ யூனிட்ஸ் மட்டும் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. வாட் இஸ் த யூனிட் ஃபார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன, இந்த மாதிரி யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். இதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் லாஸ். சரியா? இம்பார்ட்டன்ட் லாஸ் மட்டும் ஒரு 20 லா தேர்ந்தெடுத்து படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு படித்தாலே போதும். அடுத்து இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து ஃபார்முலா, டைரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க. இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மொமெண்டம், உந்தத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. P = M × V, இந்த மாதிரி ஃபார்முலாஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். சரிங்களா? கான்ஸ்டன்ட் வேல்யூஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வேல்யூவை நல்லா மெமரி பண்ணிக்கிறணும். தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார்முலா, ஃபிசிக்ஸில் இருக்க ஃபார்முலாஸ், இதுக்கு மட்டுமே ஒரு வீடியோ போடுவோம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வேல்யூஸில் ஒரு 20 கான்ஸ்டன்ட் தான் திரும்ப 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 கேட்பாங்க. வேல்யூஸை மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். ஷார்ட்கட்டோட நம்ம படித்து வச்சுக்கலாம். சரியா? அடுத்து இம்பார்ட்டன்ட் மேஜரான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது என்டிபிசியில். 2வது ப்ரிஃபரன்ஸாக பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேச்சர், லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் ப்ரியாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறம் பஞ்சாயத்து ராஜ். சரியா? இப்போ இந்த ஆர்டரை பிரித்து படிங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும், அப்புறம் ப்ரியாம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இப்படி வரிசையாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இதில் நான் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் ஏரியாஸ் எதெல்லாம் அதை சூஸ் பண்ணி படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க பாலிட்டியை. இது பாலிட்டிலையும் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற மாதிரி நல்லா படித்து வச்சுக்கிறணும். ஆர்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் வித் இயர். அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம், 77 அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் அப்படின்ட்டு அமெண்ட்மெண்ட்டோட நேமை கொடுத்துட்டு இல்லை எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு எந்த இயரில் அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அடுத்த ஆர்டிகிள்ஸ், ஆர்டிகிள் 32 என்ன சொல்ல வருது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியோட ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி. அடுத்து வேர் டு பாரோ. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோம், டிபிஎஸ்பி எங்கேருந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா?
இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர் டு பாரோ அந்த டேபிள் ஒன்று இருக்கும், அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா, இதையும் நல்லா மெமரி பண்ணிடணும். சரிங்களா? ஷெட்யூலுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டோட நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டி அண்ட் ஹெட்டு. இப்போ ஸ்டீரிங் கமிட்டி, ஃப்ளாக் கமிட்டி, கொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் கமிட்டி, வரைவு குழு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமிட்டி ஹெட் யாரு, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இது எல்லாமே நீங்கள் பாலிட்டியில் ஸ்டாட்டிக்காக படிக்கக்கூடியது. அப்போ ஆர்ட் சப்ஜெக்டில் 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும். சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தியரியே. பீரியாடிக் டேபிள், இம்பார்ட்டன்ட் லாஸ். சரிங்களா? டாபனீர் என்ன சொன்னார், ட்ரையாட் லா எப்படி இருக்கும், லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் எப்படி இருக்கும், சரிங்களா? மாடர்ன் பீரியாடிக் லா எப்படி இருக்கும், பீரியாடிக் லா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி சொன்னது என்ன, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் டேபிளோட ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் குரூப்ஸு, நம்பர் ஆஃப் பீரியட்ஸு, அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தியரிட்டிக்கலாக படித்து வச்சுக்கிறணும். அடுத்து ஆசிட் பேஸ் சால்ட், இதையும் தியரியாக படித்து வச்சுக்கிறணும். அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பாண்டிங்ஸ், இந்த 3 தான் கொஸ்டின் ஏரியா. நல்லா இதை திரும்ப பார்த்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இது 3யுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது போக ஸ்டாட்டிக்காக என்ன படிக்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் நேம் அண்ட் காமன் நேம், ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலாவோட படித்து வச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, சரிங்களா? ப்ளூ விட்ராயில்னு எதை சொல்கிறோம், அதோட ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி கெமிக்கல் நேம், காமன் நேம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து எவ்ரிடே யூசஸ், சரிங்களா? டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஒயிட் வாஷிங்க்கு பயன்படுத்துகிறோம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வயிற்று வலி, ஸ்டொமக் கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். அடுத்து மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், அலாய்ஸ். சரிங்களா? மெட்டல் வந்து நிறையா இருக்குது, இதை நீங்கள் மெமரி பண்ண முடியாது. நான் மெட்டலையும் மெட்டலாய்ட்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மெட்டல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அலாய்ஸோட காம்போசிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சரியா? கன் மெட்டல்னா என்ன, ஹார்ன் சில்வர்னா என்ன, ஜெர்மன் சில்வர்னா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. பிராஸ்னா என்ன, பிரான்ஸ்னா என்ன அப்படின்ற அலாய்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இன்வென்ஷன்ஸ், புரோட்டானை கண்டுபிடிச்சது யார், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் இன்வென்ஷன்ஸ், ஹைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸை கண்டுபிடிச்சது யார், கேவண்டிஸ் எதை கண்டுபிடிச்சாரு, லவாய்சர் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற இன்வென்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். இது எல்லாமே பார்த்தாலே ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். சரியா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. இதுவரை நீங்கள் சப்ஜெக்டோட ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும், எந்தெந்த டாப்பிக்கு மேஜராக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே தான். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவும் நீங்கள் நிறைய வளவலன்னு படிக்க வேண்டாம். பிரித்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 1 hour இதுக்கு மட்டும் மெமரி பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறணும். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது சிலபஸ்லேயே இதே நேம் இருக்கும். சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தளவு நீங்கள் 4 டைப்பாக படிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ், அதுக்கப்புறம் செகண்டாக ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ். சரியா? இது 4யுமே பார்த்து வச்சுக்கிறணும். தனித்தனியாக என்னென்ன ஃபோக் டான்ஸ் இருக்குது, என்னென்ன கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது, சரியா? இந்த ஃபோக் டான்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்க, மியூசிக்ஸை பொறுத்தளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதில் ஃபேமஸானவங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்ஸ் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக இம்பார்ட்டன்ட் டேஸ். எல்லா மந்த்துக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவைப்படுறது மட்டும், தேவை எது இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ ஒரு சட்டன் ஏரியாவில் மட்டும் ஒதுங்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் டேவும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் டேவும் படித்து வச்சுக்கிறணும். அப்புறம் புக் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், இதை நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருவீங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான புக்ஸ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கேம்ப் புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர். இப்போ அந்த புக்கு இன்டர்நேஷ்னல் புக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
சரிங்களா. நேஷனல் லெவலில் சல்மான் ருஷ்டி எழுதுனது என்ன, சரியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸ் இது எல்லாமே கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் நீங்கள் படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா. நேஷனல் லெவல்லையும் படித்து வச்சுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்லையும் படித்து வச்சுக்கிறணும். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸும் ஆல்ரெடி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருவீங்க. அடுத்தது இது வந்து ஒரு செட்டன் டைப்பு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன். நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டையுமே படித்து வச்சுக்கிறணும். இதில் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, WHO, WTO, யுனெசெஃப், யுனெஸ்கோ, நேட்டோ, ஒபாக் ப்ளஸ்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரிக்ஸு, சார்க்கு, ஏசியன், IMF, காமன்வெல்த் கண்ட்ரிஸ். சரிங்களா. இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். புரியுதா. அடுத்தது அவார்ட்ஸில் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நோபல் பிரைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, பாரத் ரத்னா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இதுவுமே பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் பாரத் ரத்னாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்தது ராமன் மகசேசே, ஆஸ்கர் அவார்டு, தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ஸ், அப்புறம் ஜன்பீத் அவார்டு. சரியா. ஞானபீட விருது இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நோபல் பிரைஸ். சரியா. ரெண்டாவதா பாரத் ரத்னா, ராமன் மகசேசே, ஆஸ்கார், தாதா சாஹிப் பால்கே, அதுக்கப்புறம் ஜன்பீத், கேலண்ட்ரி. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். எதை படிக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் கிளியர் ஐடியா கிடைக்கும். சரியா. கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இந்த அவார்ட்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஒலிம்பிக்கை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். காமன்வெல்த், ஏசியன் கேம்ஸு, வேர்ல்டு கப்ஸ் இப்போ நடந்திருக்கும், யார் ஜெயிச்சிருக்கா. சரியா. ஃபுட்பால்னாலும் சரி, கிரிக்கெட்னாலும் சரி, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய வேர்ல்டு கப்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்தது ஸ்டாட்டிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி. சரிங்களா. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஃபீல்டு வச்சு கேட்கலாம். இண்டோர் கேம்ஸ் இது, அவுட்டோர் கேம்ஸ் இது, அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ டெர்மினாலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் கண்ட்ரிஸ், எங்கே அந்த கேம் நடக்குது அப்படின்றதையும் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா. அப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு இந்த 6 டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி படித்து வச்சுக்கிறணும். அடுத்தது ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்காக ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு, அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். இதில் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் புக் அண்ட் ஆத்தர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. காமன் திங்காக கரண்ட் அஃபேர் இல்லாமல் சில ஸ்டாட்டிக் புக்ஸ் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டாக ஸ்டாட்டிக் ஜிகேல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாஸ். இது போக நம்ம வந்து ஜியாகிரபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அப்படி தானே. ஆனால் ஜியாகிரபியில் கொஸ்டின் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவா சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது எல்லாமே எதில் தான் கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபிலையும் எக்கனாமிக்ஸ்லேயும் தான் இருக்குது. ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய சில ஸ்டாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர் சிஸ்டம், டேம்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பிரித்து படிச்சுக்கோங்க. அது போக டேம், ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஹிராகுட் டேம் எங்கே இருக்குது, பக்ரானங்கல் டேம் எங்கே இருக்குது, எந்த ரிவரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் மினரல்ஸ் அண்டு சாயில்ஸ், இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி, இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். மினரல்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, சில நேரங்களில் என்னவும் கேட்கலாம். என்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சாயிலை பற்றியும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. அப்போ பிளாக் சாயில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், அலுவாயில் சாயில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக படிங்க. அப்புறம் நெய்பரிங் கண்ட்ரிஸ், மவுண்டைன் ரேஞ்ச் அண்ட் பீக்ஸு, அப்புறம் நேஷ்னல் பார்க்ஸ், சரிங்களா, பேர்டு சாங்சுரிஸு, பயோஸ்பியர் ரிசர்ச், இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அப்புறம் பாப்புலேஷன் 2011 பாப்புலேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா. போர்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சி போர்ட் எங்கே இருக்குது, இந்த போர்ட்டோட நேம் என்ன, அதே மாதிரி ஏர்போர்ட்டோட நேம் என்ன. சரிங்களா. இப்போ இந்திரா காந்தி ஏர்போர்ட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட்டர்வேஸ் கேட்பாங்க, நேஷனல் ஹைவேஸ் கேட்பாங்க. ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஹிஸ்டாரிக்கலாகவும் படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்காக சப்ஜெக்ட் ஜிகேல கவர் ஆகக்கூடிய ஏரியாஸ். சரியா. இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டுமே நீங்கள் நல்லா கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 70% ஸ்கோரிங் ஏரியா இதில் தான் இருக்குது. இது போக மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படித்ததை வச்சே மார்க் போட்டீங்க அப்படின்னா
நெகட்டிவ் இல்லாமல் நம்ம நல்லா படித்து வச்சதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 கொஸ்டின் தெளிவாக கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃபுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக போயிடலாம். புரியுதுங்களா? மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதுலேயும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக கட் ஆஃப் கிளியர் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ பேசிக்காக இப்போ நீங்கள் படிக்கிற வர்றது இதுக்கு மட்டும் கிடையாது, வேற எதுக்கும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட CBT 2லேயும் இதே சிலபஸ் தான். என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் 40 எழுதுறீங்க, அங்கே 50 எழுத போகிறீங்க, அவ்வளோதான். புரியுதா? மேக்ஸ் ரீசனிங்கில் 30 எழுதுறதா 35 எழுத போகிறீங்க. இப்போ ஆனால் டைம் வந்து அதே தான். அப்போ நம்ம படிக்கிறத ரொம்ப நல்லா மெருக ஊட்டி நல்லா படித்து வச்சுக்கிறணும். தூக்கத்தில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். சரிங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். ஏன்னா இது எல்லாமே மெமரி ஏரியாஸ். ரயில்வே எக்ஸாமில் ஒன்று சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, புரிஞ்சு படிக்கிறதோட மனப்பாடம் பண்ணி படிக்கிற எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸ். நிறைய விஷயங்கள் நம்ம ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு மனப்பாடம் தான் பண்ணணும். சரிங்களா? கேப்சூல் மாதிரி அப்படியே முழுங்கிற வேண்டிதான், அங்கே போய் எக்ஸாமில் வாமிட் பண்ணிட்டு வர வேண்டியதான். அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். நீங்கள் திரும்ப 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 படித்து ரிவிஷன் பண்ணாதான் அது மறக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுரேஷ் SSC சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு தனியாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபால்ஸு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நிக்நேம் ஆஃப் ரிவர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜிகேல 2 இது கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் ஜிகேன்னு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் டிராவலர்ஸ் ஹூ விசிட்டட் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்த ஃபாரின் ட்ரேடர்ஸு, லிஸ்ட் ஆஃப் வைஸ்ராய் வித் ஷார்ட்கட்டோட கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ், சரியா, அதோட ட்ரீட்டி எப்போ நடந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே சயின்ஸ் தனியாக அது ஒரு வீடியோ போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 வீடியோ இருக்கு. சரிங்களா? இதையும் நல்லா தெளிவாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மவுண்டெயின்ஸ், பீக்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக், இப்போ கடைசியாக நடந்த ஒலிம்பிக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸு, புக் அண்ட் ஆத்தரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே, மியூசிக்கல் அண்டு மியூசிஷியன்ஸ் அண்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அதில் 2 பார்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஸ்டாட்டிக் ஜிகே இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம இந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே போடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நவம்பர் கரண்ட் அஃபேர் அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சுகேஷ் சாரே வீடியோ போட்டிருக்காரு. சரிங்களா? இது போக உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கரண்ட் அஃபேராக அப்ஜெக்டிவாகவே கேப்ஸ் அப்படின்றதுல கொடுக்குறாங்க. சரிங்களா? தமிழில் மட்டும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா DCP அதில் கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்குது. சரியா? இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு அப்ஜெக்டிவாகவும் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர் இதில் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வீடியோ கண்டினியூவாக போட்டுட்ருக்காங்க. இது போக அடுத்து மாரத்தான் இம்பார்ட்டண்டான இப்போ கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும், ரயில்வே கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செஷன்ஸ் கண்டினியூவாக இருக்கும். நீங்கள் என்ன தேவையோ அதை இவங்க கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பராக் ஒபாமாவோட ஃபேமஸான கோட், தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் ட்ரையிங். சரியா? எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீப் ஆன் ட்ரையிங். ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாம் தான் படிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ முயற்சி பண்ண தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாமை கிராக் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ கீப் ஆன் ட்ரையிங்காக இருக்கணும். சரியா? இப்போ தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் ட்ரையிங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறவனுக்கு தான் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அவனுக்கு இருக்குது. நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.